கிறிஸ்துக்களே அன்பான சகோதர சகோதரிகளே, மரியாளினுடைய வணக்க மாதத்தில் நாங்கள் இன்று தியானிக்க இருக்கிற மன்றாட்டு மாலையின் திருப்பெயரானது நல்ல ஆலோசனை மாதாவே. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் மதர் ஆஃப் குட் கவுன்சில். இந்த திருப்பட்டமானது 13ஆம் சிங்கராயர் என்கிற திருத்தந்தை, அதாவது 13ஆம் லியோ என்கிற திருத்தந்தையால் எமது மாதாவின் மன்றாட்டு மாலைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்னை மரியாளை நல்ல ஆலோசனை மாதாவே என்று நாங்கள் அழைக்க காரணம், நாங்கள் திருவிவிலியத்தில் பார்க்கிறோம், அன்னை மரியாள் சொற்ப வார்த்தைகள் பேசியிருந்தாலும் கூட, சில வார்த்தைகள் பேசியிருந்தாலும் கூட, அது ஆண்டவரை நோக்கி வழிநடத்துகிற ஞானமுள்ள வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. உதாரணமாக கானா ஒரு திருமணத்தின் போது அன்னை மரியாள் அந்த சேவகர்களுக்கு சொல்லுகிறார், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் தீர்மானங்கள் எடுப்பதற்கு தடுமாறுகிற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியங்களை தொடங்குவதற்கு நாங்கள் தடுமாறுகிற பொழுது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்திலே சிக்கல்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், இன்னும் பலவிதமான நெருக்குதலுக்குள்ளே நாங்கள் உட்படுகிற பொழுது, அன்னை மரியாளை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். அவர் எங்களுக்கு வழிகாட்டுகிற நல்ல ஆலோசனையை தருகிற அவளாக இருக்கிறார். ஆகவே நல்ல ஆலோசனை என்கிற பொழுது அன்னை மரியாள் அவளை நோக்கி எங்களை ஈர்க்கிற ஒருவர் அல்ல, மாறாக அவருடைய திருமகனாகிய கிறிஸ்து ஆண்டவரை நோக்கி எங்களை வழி நடத்துகிற தாயாக இருக்கிறார். சிலுவையில் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது போல, இதோ உன்னுடைய தாய், எங்களுடைய தாய் ஆலோசனையை தருகிற, எங்களை வழி நடத்துகிற நல்ல தாயாக, ஞானமுள்ள கன்னிகையாக நாங்கள் கேட்கிற போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி எங்களை வழி நடத்துகிற நல்ல ஆலோசனை தருகிற மாதாவாக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் தாயாகிய அந்த ஞானமுள்ள கன்னிகை எங்களுக்கு நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கிற நேரத்தில் தடுமாறுகிற பொழுது எங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிற அன்னையாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் உறுதியோடு அன்னை மரியாளிடம் வேண்டுவோம், நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.